காதுல வேக்ஸ் அழுக்கா நம்மளா வீட்டில் க்ளீன் பண்ணலாமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஜெனிட்டா, காது மூக்கு தொண்டை மருத்துவர், அரிஸ்டோ ஹாஸ்பிட்டல், மதுரை. உங்கள் காதுகளை செல்ஃப் க்ளீன், அதாவது வீட்டிலேயே க்ளீன் பண்ணலாமா? கூடாது. உங்கள் காதுகளில் செருமன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவியம் உருவாகுது. அது லைசோசோம்ஸ், ட்ரேஸ் புரோட்டீன்ஸ், இம்யூனோகுளோபின்ஸ் ஆனது. இது வரப்போகிற கிருமிகள் இருந்து உங்கள் காதுகளை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்பெல்லாம் வேக்ஸை ரிமூவ் பண்ணலாம், எப்போ கூடாது? உங்களில் 6% பேருக்கு இம்பேக்டட் வேக்ஸ், அதாவது வேக்ஸ் செக்ரேட் ஆகி உங்களே அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் போது மட்டும்தான் நீங்கள் வேக்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஒரு காது கேளாமையோ இல்லை பிளாக்கிங் சென்சேஷனோ இல்லை இரிட்டேஷனோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேக்ஸை ரிமூவ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் வேக்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உள் காதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுற இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது மூலயமா வேக்ஸ் கலெக்ட் ஆகி உள்ளேயே தங்கக்கூடும். உங்கள் காதுகளில் செக்ரேட் ஆகிற வேக்ஸ் உங்களோட டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் மூலயமா தானாக வெளிவரக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. அதனால் டெஃபினட்டாக உங்கள் காதுகளை செல்ஃப் க்ளீன் பண்ணாதீங்க. தொந்தரவு இருந்தால் மட்டும் ENT டாக்டரை அணுகுங்க. தேங்க்யூ.